நெருங்கிய உறவுக்கார சிறுமிய பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பிணியாக்கிய தொழிலாளிக்கு நெல்லை போக்சோ நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதிச்சு தீர்ப்பளிச்சிருக்கு. நெல்லை மாவட்டம் நங்குநேரியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பால் இசக்கி என்பவர் தனது நெருங்கிய உறவினர் குடும்பத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமிய பராமரித்து வந்திருக்காரு. 8 மாதங்களுக்கு முன்பு அந்த சிறுமிய பால் இசக்கி பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததுல அந்த சிறுமி கர்ப்பமாகி இருக்காங்க. இது குறித்து பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாய் நங்குநேரி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியா போக்சோ சட்டத்தின் கீழ பால் இசக்கிய போலீசார் கைது செய்து பிடிச்சிருக்காங்க. இது குறித்த வழக்கு திருநெல்வேலி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்துல நடைபெற்று வந்த நிலையில போலீஸ் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்கள் மருத்துவ அறிக்கைகள் மூலமா பாலியல் வன்கொடுமை நடந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதனையடுத்து சிறுமியை பாதுகாக்க வேண்டிய நபரே அவளை சிதைத்து இருக்கிறது மன்னிக்க முடியாத பெரிய குற்றம்னு சொல்லி பால் இசக்கிக்கு தூக்கு தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு.